இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் ரீஃபண்டு சம்மந்தமான தகவல் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு சின்ன தகவலாக இருந்தால் அது உங்களுக்கு உடனுக்குடனே பகிர்ந்து நீங்கள் தெளிவாக இதை செஞ்சு பணத்தை வாங்கக்கூடிய நிலைக்கு வர வைக்கணுன்றதான் என்னுடைய எய்மாக இருக்குது. அதனால் இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மற்றபடி நம்ம பிஎஸ்எல் முதலீட்டால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்குன்ட்டு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அந்த சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த சேனலினுடைய லிங்க்கை நான் வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்றபடி இப்போது பிஎஸ்எல் கமிட்டியானது 10,001 15,000 உள்ளான அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஏப்ரல் மாதத்தில் யார் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அனுப்பி வச்சாங்களோ, அதாவது 10,001 15,000 யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தாங்களோ அவங்க ஏப்ரல் மாதத்தில் அனுப்பி வச்சவங்களுக்கு பணத்தை அவங்கவுங்க வங்கி கணக்கில் செலுத்திட்டாங்க. அடுத்ததாக கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா மே ஜூன் பணம் வரப்போகுது. இதுக்காக தான் நம்ம காத்துட்ருக்கோம். இப்போதைக்கு பிஎஸ்எல் ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோம் பேஜில் பார்க்கக்கூடிய விஷயம், என்கொயரியில் போய்ட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணுறோம். இப்படி பார்த்தோன்னா 10,001 15,000 உள்ளான அமௌண்ட்டை வாங்குறதுக்காக அவங்கவுங்க ரெஜிஸ்ட் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனாங்க. நிறைய பேருக்கு எஸ்எம்எஸை நமக்கு சேரலை. என்ன ரீசன்னாக்கா நம்மக்கிட்ட இருந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சு போச்சு. இந்த மொபைல் நம்பரை மாற்றக்கூடிய வசதியை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டிக்கு வச்ச கோரிக்கையின் மூலமாக நம்ம என்கொயரி போர்ட்டலில் போய்ட்டு நம்மளுடைய மொபைல் நம்பரை நம்மளே மாற்றிக்கக்கூடிய வகையில் மாற்றி அமைச்சாங்க. இதில் ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. இந்த மொபைல் நம்பர் மாற்றக்கூடிய விஷயத்தில் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போது என்ன விஷயன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னாக்கா இந்த மொபைல் நம்பரை ஒரு டைம் மாற்றிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் மாற்றவே முடியாது. அதனால் இப்போ மாற்றி வைக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் இந்த ரீஃபண்ட் வாங்குற வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் ஆக்டிவேட்டில் வச்சுக்கினா மட்டும்தான் இந்த பிஎஸ்எல் பணம் வரும் அப்படின்றத இந்த வீடியோ காணொலி மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இணையப்பகுதி தான் பிஎஸ்எல் ரீஃபண்டுக்கான இணையப்பகுதி. இது செபி கமிட்டியால் உருவாக்கப்பட்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க யார் அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கலான்னா 2019ஆம் ஆண்டு பிஎஸ்எல் கமிட்டி வலியுறுத்தி சொன்னாங்க, எங்களுடைய இணையப்பகுதியில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட்டும் நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு. அப்படி 2019 பதிவு பண்ணவங்க மட்டும்தான் இங்கே ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். மீதி இது வரைக்கும் பதிவு பண்ணாதவங்க, அக்னாலஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, லோன் டாக்குமெண்ட் வச்சுருக்கவங்க, இது மாதிரி இருக்கிற கஸ்டமருங்க எல்லாமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரையும் ஒரிஜினல் பாண்டு அனுப்ப சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு நிறைய பேர் வராதனால நிறைய பேர் வலியுறுத்துதன் பேரில் ஆன்லைன்லேயே உங்களுடைய எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தொலைஞ்ச மொபைலுக்கு பதிலாக வேறு ஒரு புதிய மொபைல் எண்ணை இணைக்கக்கூடிய வசதியும் இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கக்கூடிய இந்த என்கொயரி நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம போயிட்டு நம்மளுடைய ஸ்டேட்டஸை இங்கே பார்க்க முடியும். இந்த பகுதியில் தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பாண்ட் நம்பரு அதை பக்கத்தில் இருக்கிற அந்த கேப்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துட்டு போனால் அவருக்கான தகவல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்னுடைய கிளைம் ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இவருக்கான தொகை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கும் 15,000 மேலான தொகை இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் கிளைம் அமௌண்ட் அகேன்ஸ்ட் யுவர் பேன் இஸ் மோர் தேன் த அமௌண்ட் பீயிங் கன்சிடர்ட் அட் திஸ் ஸ்டேஜ் ஃபார் ரீஃபண்ட். இப்போது எடுக்கப்பட்டிருக்கிற தொகையை விட அதிகமான தொகையாக இருக்குது உங்கள் பேன் நம்பர் வழியாக பதிவு பண்ண தொகை, அதனால் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எஸ்எம்எஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னாக்கா நோ எஸ்எம்எஸ் ஹாஸ் பின் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், இது வரைக்கும் உங்களுக்கான எஸ்எம்எஸ் அனுப்பப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பரை தான் நான் மாற்ற போகிறேன். அதுக்கான முயற்சியை தான் இது பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றது நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய மொபைல் நம்பர் இருக்கிற இடத்த கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது புதிய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணக்கூடிய வகையில் இவங்க மாற்றி அமைச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பாலிசி நம்பர் ஆட்டோமேட்டிக் ஃபில் ஆகிடுச்சு, பேன் நம்பர் ஃபில் பண்ணியாச்சு, மொபைல் நம்பர் ஃபில் பண்ணியாச்சு, மேலே இருக்கிற கேப்ஸை கீழே இருக்கிற பாக்ஸில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணுறேன். நான் இவருக்கான மொபைல் நம்பரை மாற்றுறதுக்கான ஓடிபி வந்தாச்சு. அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு இப்போ வெரிஃபை கொடுக்குறேன். நான்
இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தாச்சு. இவருக்கான மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு இவருடைய லாகின் ஐடி திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவருக்கான பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் இங்கே மாற்றப்பட்டிருக்குது. திரும்ப வந்து நான் வந்து இப்போ ஒரு டைம் மாற்றியாச்சு. திரும்ப வந்து அதை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை நம்ம செய்வோம். மறுபடியும் அந்த மொபைல் நம்பர் எடிட் பண்ணக்கூடிய அந்த பகுதியை வந்து கிளிக் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். பேன் நம்பரு மாற்று, அதாவது ஏற்கனவே ஒரு நம்பர் மாற்றணும், திரும்ப வந்து வேறு ஒரு நம்பரை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி மேலே இருக்கிற கேப்ஸ் ஆஃப் பண்ணி இப்போ ஜென்ரேட் ஓடிபி கொடுக்குறேன். ஓடிபியும் வந்துருச்சு வேறு ஒரு நம்பருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு மொபைல் நம்பருக்கு வர வைக்கப்பட்ட ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணி கொடுக்குறேன் நான். இங்கே சொல்லப்படுகிற விஷயம் பாருங்கள். we are unable to process your request at this time, please try again later. அதாவது பிஎஸ்எல் மொபைல் நம்பரை மாற்றக்கூடிய வசதி ஒரே ஒரு முறை தான் அனைவருக்கும் கிடைக்கும். இது ஒரு முறை பண்ணிட்டாங்கனாக்கா திரும்ப வந்து கிடைக்காது. அதனால் வந்து இந்த அப்டேட்டை மறக்காமல் வந்து எல்லாருமே கருத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற கன்ஃபார்மான மொபைல் நம்பரை மட்டும் மாற்றிக்கோங்க. ஏதோ வந்து இப்போதைக்கு ஒன்று மாற்றிக்கணும் திரும்ப வந்து மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியாது. இப்போ தரப்பட்டிருக்கிற விஷயம், ஒரு டைம் நீங்கள் மொபைல் நம்பரை மாற்றிட்டிங்கனாக்கா திரும்ப வந்து மாற்ற முடியாது. இதை உறுதி பண்ணிக்கங்க.